ஷீலா மீன். இந்த ஷீலா மீனோட ஃப்ரைக்கு தான் இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ ஷீலா மீன் எடுத்துருக்கு. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா, 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதை வச்சு இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களில் மஞ்சத்தூள் மிஸ் ஆயிடுச்சு. அது நம்ம டைரெக்டாக அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் போட்டுட்டு தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது வீட்டு மிளகாத்தூள், இதே 2 ஸ்பூன் அளவு தான். இது எல்லாமே போட்டுருவேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கும். தேவைன்னாக்கா தண்ணி தெளிச்சிக்கலாம். மீன்லேயே சப்போஸ் நம்ம கழுவும் போது நீங்கள் ட்ரை பண்ணாமல் மீனில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் பசஞ்சிட்டு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் 20 தோசைக்கல் எடுத்திருக்கேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது எண்ணெயை போட்டுக்கலாம். ஏற்கனவே பிசைஞ்சு ரெடியாக இருக்க ஃபிஷ்ஷை இப்போ இந்த தோசை தவாவில் வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். டபுள் சைடு பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் பேன்னா ஒட்டாமல் வரும். இப்போவே இரும்பு தோசைக்கல்னால் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் பிடிக்கும். அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போது இந்த ஃபிஷ்ஷை அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.